Hi all, welcome Dr. Senthil here. Welcome to my channel Medical Assistance 24/7 useful medical awareness videos in Tamil. So basically இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து pruritus in elderly, itching complaints. Pruritus அப்படிங்கிறது வந்து it's a medical term, generally itching complaints in elderly. சீனியர் சிட்டிசன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா சொல்ற கம்ப்ளைண்ட் 65 வயசுக்கு மேல வந்து itching complaints இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது ரொம்ப சிவியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். இது அவங்களால மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த itching சென்சேஷனா இருக்கட்டும், அந்த burning சென்சேஷனா இருக்கட்டும். இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸோட லைஃபை வந்து the quality of life வந்து அது ரொம்ப பாதிக்குது. ஸோ இந்த next 6 minutes actually I will explain you about the changes in skin. வயசாக என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, இன்டென்சிக் ஏஜிங்னா என்ன, எக்ஸ்டென்சிக் ஏஜிங்னா என்ன, காமன் காசஸ் ஃபார் தி ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ், டயக்னோசிஸ் எப்படி பண்ணணும், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், ஆக்சுவலாக ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் எல்டர்ல வரவங்களுக்கு என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதே மாதிரி அப்ரோச் எப்படி இருக்கணும், ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கணும், இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன பண்ணணும், எக்ஸாமினேஷன் பண்ணி நம்மளே எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ். இந்த நெக்ஸ்ட் 6 minutes வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் ஃபியூ ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலியில் யாராவது சீனியர் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் கெட் நோட்டிஃபைட் ஃபார் ஆல் யூஸ்ஃபுல் மெடிக்கல் அவேர்னஸ் வீடியோஸ். பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இச்சிங் சொல்லிட்டு ஒரு சீனியர் சிட்டிசன் வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த எல்டர்லி பீப்புள்ஸ், அந்த 60 வயசுக்கு மேலே வரவங்களுக்கு வந்து இட் இஸ் பிகமிங் எ சேலஞ்ச். ஆக்சுவலாக எப்படி சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்காகவும் சரி, தெரபிட்டிக்காகவும் சரி, அதாவது என்ன கம்ப்ளைண்ட்ஸும் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதுக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது டாக்டர்ஸ்க்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து the reason should be established. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது ஸ்கின் கண்டிஷன், பிரைமரி ஸ்கின் கண்டிஷனால வர இச்சிங்கா, இல்லை அண்டர்லைங் சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு வந்து இப்போ மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இல்லை டயபெட்டிஸ் இருக்கு, அது மாதிரி அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குதா, அதனால இச்சிங் வருதா அப்படின்றத வந்து டயக்னோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டெஃபினிஷன் ஆஃப் இச்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அன்பிளசன்ட் சென்சேஷன் ஆஃப் த ஸ்கின் that provokes the desire to scratch. இதுதான் வந்து இச்சிங்கோட டெஃபினிஷன். இது ரொம்ப சிவியர் ஆகும்போது என்ன ஆகும்னா இட் அஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். அவங்களோட தூக்கத்தை, அவங்களோட ஒர்க்கை, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் லிவிங்கை வந்து ரொம்ப அது பாதிக்குது. இப்போ வந்து ரொம்ப காமனாக சீனியர் சிட்டிசன்ஸில் 60 வயசுக்கு மேலே எல்லாருக்கிட்டையும் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே வரதுனால சீனியர் சிட்டிசன்ஸோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ த டிசீஸ் இஸ் பிகமிங் மோர் காமன். ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்குற சீனியர் சிட்டிசன்ஸோட க்ரௌட் அதிகமாகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த ஸ்கின் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் எல்டர்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ஆகுது, ஒரு 50-60 வயசுக்கு மேலே ஆகும்போது there will be some changes. ஆக்சுவலாக அந்த ஏஜிங்க்குன்னு உண்டான சேஞ்சஸ் நடக்கும். அது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, இன்டென்சிக் ஏஜிங் அண்ட் எக்ஸ்டென்சிக் ஏஜிங் அப்படின்றாங்க. இன்டென்சிக் ஏஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் ஹேப்பனிங் in the body due to aging. It happens in all the individuals. எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே ஏஜ் ஆகும்போது இந்த ஸ்கின் லேக் ஆகுறது, கொஞ்சம் சுருக்கம் வருது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் ஏஜிங். எக்ஸ்டென்சிக் ஏஜிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் as a consequences of exposure. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூவி ரேஸ் வருது, பொல்யூஷன் வருது, டஸ்ட் பொல்யூஷன் வருது, இல்லை வந்து ஸ்மோக் இருக்கு, இது மாதிரி இடத்துனால வெளியிலேருந்து ஒரு பாதிப்பு உள்ளாகிறதுனால வர ஸ்கின் சேஞ்சஸ் வந்து எக்ஸ்டென்சிக் சேஞ்சஸ் அப்படின்றாங்க. இது ஏன் சீனியர் சிட்டிசன்ஸ்ல வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டென்சிக் சேஞ்சஸும் இருக்கும் ஏஜிங்னால, எக்ஸ்டென்சிக் சேஞ்சஸும் இருக்கும். ஸோ டியூ டு லாங் லைஃப்ஸ் ஆக்சுவலி வாட் தே கெட் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் திங்ஸ். ஆஃப் சன் லைட் எக்ஸ்போஷர் இருக்கும், பொல்யூஷன்ல நிறைய இதாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறதுனால இட்ஸ் அ கம்ப்ளீட் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி ஸ்பெக்ட்ரம் தட்ஸ் மேக் த டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வெரி சேலஞ்சிங் இன் சீனியர் சிட்டிசன்ஸ். இன்டென்சிக் ஏஜிங் அதாவது ஒரு வயசாகிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் ஸ்கின் செல் டர்ன் ஓவர், அதாவது ஸ்கின் செல்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து இம்பேர்டு ஸ்கின் பேரியர் ஃபங்க்ஷன். ஜென்ரலாக வந்து இந்த ஸ்கின்னுக்குன்னு ஒரு பேரியர் ஃபங்க்ஷன் இருக்கும், அது கம்மியாகும். அதே மாதிரி இம்பேர்டு இம்யூன் சிஸ்டம், நம்மளோட ஜென்ரல் இம்யூனிட்டியும் ஏஜிங்னால கம்மியாகும். ரிடக்ஷன் இன் சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்றாங்க. அதாவது இந்த எலும்புக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு சப்குட்டேனியஸ் ஃபேட் இருக்கும். ஜென்ரலாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 இயர்ஸ் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் இருக்கும். ஆக்சுவலாக வயசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எலும்பு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த இந்த லேயர் பிட்வீன் த ஸ்கின் அண்ட் த போன்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். ஆக்சுவலாக அதுதான் சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்வாங்க. அதே மாதிரி இம்பேர்டு தெர்மோ ரெகுலேஷன், அதாவது அவங்க ஹீட்டுக்கும் கோல்டுக்கும் அந்த சென்சரி பெர்செப்ஷன் வந்து டெஃபினட்டாக கம்மியாக இருக்கும்.
blood circulation, decreased vascularity. And the blood circulation to the skin actually அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம கையில் இருக்க ஸ்வெட் கிளாண்ட்ஸ், செபேஷியஸ் கிளாண்ட்ஸ், என்டையர் பாடியில் இருக்க ஸ்வெட் கிளாண்ட்ஸ், செபேஷியஸ் கிளாண்ட்ஸோட செக்ரீஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சென்சரி பெர்செப்ஷன், இப்போ ரொம்ப வயசானவங்களை வந்து லைட்டாக போய் தொட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த சென்சரி பெர்செப்ஷன்ஸும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். Extrinsic aging, generally என்ன சொல்றாங்கன்னா, extrinsic aging occurs as a consequences of external factors which has a cumulative effect on the skin அப்படின்றாங்க. அதாவது வெளியில இருந்து நம்ம ஸ்கின் மேல நடக்கிற சேஞ்சஸ், வெளியில இருக்க காரணங்களால நம்ம ஸ்கின்ல நடக்கிற சேஞ்சஸ் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூவி ரேஸ், ஆக்சுவலா சன்ல எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இல்ல மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க, இல்ல இந்த டிராஃபிக் போலீஸ்மேன், இது மாதிரி நிறைய சன்ல எக்ஸ்போஸ் ஆகிறவங்களோட ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸ்மோக் பண்றவங்க வந்து ஸ்கின் வந்து இம்யூனிட்டி வந்து டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகிருக்கும். என்வரான்மெண்டல் பொல்யூஷன் இதனால நமக்கு அஃபெக்ட் ஆகிக்கலாம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ப்ராப்பர் டயட் எடுக்கிறது இல்லை, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட இந்த எக்ஸ்டென்சிக் ரீசன்ஸ், ஆக்சுவலாக தீஸ் ஆர் த எக்ஸ்டென்சிக் ரீசன்ஸ் விச் ஹேஸ் அன் எஃபெக்ட் ஆன் த ஸ்கின். காமன் காசஸ் ஆஃப் இச்சிங், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செரோசிஸ் அப்படின்னுவாங்க, XEROSIS அப்படின்னுவாங்க. This is the most commonest reasons for itching actually, especially in senior citizens. நீங்க பாப்பீங்க உங்க வீட்ல உங்க அப்பா உங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது காலை முன்னாடி பக்கம் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, என்னம்மா காமிங்கன்னு பார்க்கும்போது காலில் ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைபிள் ஸ்கின் லீஷன் எதுவுமே இருக்காது, ஒரு பேட்ச் மாதிரியோ ஒரு லீஷன் மாதிரியோ எதுவுமே இருக்காது. ஸோ ஜென்ரலாக இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை ட்ரை ஸ்கின் இருக்கும், இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ தே வில் பி ஃபீலிங் பெட்டர் பை ஸ்கிராச்சிங் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு தெரியாமையே அவங்க ஸ்கிராச் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் மோஸ்ட் காமனஸ்ட் ஸ்கின் கம்ப்ளைண்ட் விச் இஸ் கால்ட் செரோசிஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு வாங்க. அட்டோபி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பீப்புள்ஸ் ஹூ ஆர் born with IgE ட்ரிகர்ட் இம்யூனிட்டின்னு வாங்க. ஐஜிஇ வந்து அதிகமாக இருக்கு அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த அலர்ஜிக் சென்சேஷன் அவங்க பாடியில் இருந்து நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கும், காலையில் எழுந்து தும்மிட்டே இருப்பாங்க, ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளம் இருக்கும். மூணாவது வந்து இது மாதிரி இச்சிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ இவங்களை வந்து செகண்ட் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்ட்டு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்ட்டு. இது வந்து இது நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே when you come in direct contact with an substance, for example இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸில் வந்து நீங்கள் காமனாக பார்க்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு சோப் சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை வந்து அந்த டிஷ் வாஷர் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு அலர்ஜி மாதிரி வரும். இது வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்றாங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ். சோரியாசிஸை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னோட வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தனியாகவே பண்ணியிருக்கேன். சோரியாசிஸ் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சோரியாசிஸ் வந்து தொட்டா வந்துடும், இது வந்து கண்டேஜியஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி. சோரியாசிஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு எதிராகவே நம்மளுக்கு வந்து அதை ஆக்ட் பண்ணுறதுனால வர வியாதி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு அடிப்படுது அப்படின்னா அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து பக்கு கட்டும், ஸ்கின்லாம் செய்கிறோம், கொஞ்சம் திக்காகி அந்த பக்கு காஞ்சிக்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கின் லீஷன் சரியாகும். சோரியாசிஸில் என்ன பண்ணுது அப்படின்னா பாடி வந்து நார்மலாக இருக்கிற இடத்தையே அடிப்பட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நிறைய பக்கு கட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சோரியாசிஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை லாட் ஆஃப் ஸ்கேலிங், அந்த டெட் செல்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஜென்ரலாக சோரியாசிஸ் வந்து வின்டர் சீசனில் வந்து பயங்கரமாக அக்ரிவேட் ஆகும். அந்த ஹியூமிடிட்டி கம்மியாக இருந்தாலும் வந்து பயங்கர இச்சிங் இருக்கும். யூஸ்வலாக அந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். சம்மர் வரும்போது அதே கிராஜுவலாக கம்மியாகும். சோரியாசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக சோரியாசிஸ் வந்து கண்ட்ரோலாக தான் வச்சுக்க முடியும். ஈவன் வித் அலோபதி ஆர் ஹோமியோபதி ஆர் சித்தா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்து யூ கேனாட் சே இட் இஸ் கம்ப்ளீட்லி க்யூர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும், உடம்புல நீங்கள் ஆயின்மெண்ட்ஸ்லாம் போகிறீங்க இல்லை மெடிசன்ஸ் எடுத்து மறைஞ்சிரும். பட் த டிசீஸ் வில் பி சம்வேர் இன்சைட். ஆக்சுவலாக திடீர்னு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் வருது, உங்களோட லைஃப் ஸ்டைல் சரியில்லை, இல்லை ஒரு எமோஷன் நீங்கள் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுறீங்க அப்படின்னும் போது த டிசீஸ் கேன் கம் அவுட். ஸோ ஒருத்தர் பெட்டராக இருக்காங்க சோரியாசிஸில் அப்படின்னா த லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இஸ் டு பி வெரி கிளியர். ஆக்சுவலாக அப்படி இருக்கும் போது மட்டும்தான் அந்த டிசீஸை நம்ம கண்ட்ரோலாகவே வச்சுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேபிஸ். இந்த மைட் எக்ஸ்னு வாங்க, அது வந்து நம்ம இந்த எபிடமல் லேயருக்குள்ளே போயிட்டு அந்த எக்ஸ் மாதிரி அதை போட்டுரும், அதனால வந்து இச்சிங் வரும். இது டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து அக்ரவேட் ஆகும். இது வந்து ஸ்கேபிஸ் அப்படின்வாங்க. லாஸ்ட் த மோஸ்ட் காமனஸ்ட் அனதர் செகண்ட் மோஸ்ட் காமனஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரில் ஒருத்தருக்கு தரும் அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரவுண்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டிமார்கேஷன் கரெக்டாக இருக்கும், சர்க்கம்ஸ்கிரைப்ஸ்டு லீஷனாக இருக்கும், எரித்தமேட்டஸாக இருக்கும், அது ரெட்டாக இருக்கும், பயங்கர எச்சிங் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, ரத்தம் வர வரைக்கும் சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. இது வந்து அர்டிகேரியா. இதுதான் மோஸ்ட் காமனஸ்ட் காசஸ் ஆஃப் ஸ்கின் இச்சிங். ஆக்சுவலாக when it comes to skin, அதாவது ஸ்கின் ரிலேட்டட் டெர்மடாலஜிக்கல் காசஸ் அப்படின்வாங்க. இது இல்லாமல் சிஸ்டமிக் காசஸும் இருக்குது. அதாவது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற பிரச்சனைனால நம்ம உடம்புக்கு வெளியில் வந்து இச்சிங்காக அது மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறேன். சிஸ்டமிக் காசஸ் ஆஃப் ஸ்கின் இச்சிங் இன் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா the first and foremost and important thing is வந்து நியோபிளாஸ்டிக் அண்ட் மேலிக்னன்ட் சேஞ்சஸ் அப்படின்றாங்க. நத்திங் பட் கேன்சரஸ் கண்டிஷன்ஸ். ஆக்சுவலாக ஸோ கேன்சர் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கும் போது ஸ்கின் இச்சிங் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் ஃபெயிலியர், அதுவும் மெயினாக க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர்.
உங்களோட யூரியா கிரியாட்டின்லாம் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கு, நீங்கள் போய் ஒரு யூராலஜிஸ்டோ நெஃப்ராலஜிஸ்ட்டோ பார்க்கும்போது உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்லை வந்து கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் இருக்கீங்கன்னும் போது அது வந்து இட் கேன் லீட் டு இச்சிங். ஆக்சுவலாக கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் இருக்கவங்க 50% வந்து ஸ்கின் இச்சிங் இருக்கும். அதே மாதிரி உங்கள் தெரிஞ்ச டயாலிசிஸ் யாராவது பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணாலும் அந்த 80 பேருக்கு வந்து ஸ்கின் இச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ an important cause for skin itching. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர். லிவர் ஃபெயிலியர் கேன் ஹேப்பன் டியூ டு மெனி ரீசன்ஸ். ஆக்சுவலாக ஒரு ட்ரக் இன்டியூஸ்டாக இருக்கலாம், இல்லை ஆல்கஹால்னால இருக்கலாம். இது மாதிரி லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட ஸ்கின் இச்சிங் இருக்கும். மெடிகேஷன்ஸ் இன்டியூஸ்ட். ஆக்சுவலாக சம் மெடிசன்ஸ் வந்து நீங்கள் ஓவர் த கவுண்டர் வாங்கி சாப்பிட்றீங்க, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எடுத்து சாப்பிடும்போது ஈவன் தட் கேன் ஹேவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக்ஸ், கொலஸ்ட்ரால் ரொம்ப நாள் எடுக்கிறவங்க, கொலஸ்ட்ராலுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுக்கிறவங்க அவங்களுக்கு கூட இச்சிங் வரும். ஆன்டி கன்வல்சன்ஸ், அதாவது ஒரு பேரலிட்டிக் அட்டாக், ஒரு எபிலெப்சி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மாதிரி ஒரு டேப்லெட் ஆன்டி கன்வல்ஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கும் ஜென்ரலாக வந்து இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அடுத்தப்போ வந்து பிளட் டிசார்டர்ஸ். ஆக்சுவலாக நம்ம உடம்புல வந்து அனீமியா, அதாவது ஹீமோகுளோபின் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது கூட இச்சிங் வரலாம். ஃபிஃப்த் வந்து எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ். நம்மளோட கிளாண்டுலர் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு கிளாண்ட்லேருந்து தைராய்டு ஹார்மோன் செக்ரெட் ஆகுது, அது அதிகமாக செக்ரெட் ஆகும்போது இச்சிங் இருக்கும், கம்மியாக செக்ரெட் ஆகும்போது ஹைப்போ தைராய்டிசம்லையும் இச்சிங் இருக்கும். ஹைப்பர் பேராதைராய்டிசம்லையும் வந்து யூ வில் ஹேவ் த இச்சிங் சென்சேஷன். சைக்காட்ரிக் இல்னஸ், திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரீசன். இப்போ வந்து ஆஃப் லேட் வந்து இட் இஸ் கம்மிங் அப். சைக்காட் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னுவாங்க, அப்பப்போ போய் கை கழுவுறது, இல்லை ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து ஸ்கின் இச்சிங் இருக்கும். நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் ஒரு பிரெயின் டியூமர் இருக்குது, இல்லை பிரெயின் ஆப்சஸ் இருக்குது அப்படின்னு, இல்லை மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், இது மாதிரி வந்து ஒரு பிரெயின் அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ்லையும் வந்து டெஃபினட்டாக இச்சிங் சென்சேஷன் இருக்குது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி, எய்ட்ஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இந்த இச்சிங் சென்சேஷன் இருக்கும். ஸ்கின்ல வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஹெச்ஐவியில் இச்சிங் சென்சேஷன் தான் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். We approach itching in elderly. ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு 65-70 வயசுல இருக்க ஒரு சீனியர் சிட்டிசன் வராரு, அவர் இச்சிங் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிசம் ஆஃப் இச்சிங் இன் எல்டர்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும் அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எல்டர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணும்போது வி டேக் எ டீடைல்டு ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக அதே மாதிரி ஃபுல் ஃபிசிக்கல் அண்ட் டெர்மடாலஜிக்கல் எக்ஸாமினேஷன், வி டூ எ தரோ எக்ஸாமினேஷன். உடம்பு ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் we can diagnose or we can come closer to the diagnosis. ஆக்சுவலாக ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்டர்லி பீப்புள்ஸில் வந்து லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். அவங்க வந்து சம்டைம்ஸ் தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க, சில்ட்ரன் வந்து அப்ராட்ல செட்டிலாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத் ப்ராப்பராக எடுக்க முடியாது, ஒரு மோஷன் போயிட்டு இருந்தாலும் ப்ராப்பர் க்ளீன் பண்ண இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இம்பேர்ட் கோக்னிஷன், அவங்களோட மெமரிஸ்லாம் வந்து இதாக இருக்கும், டிப்ரெஷனாக இருப்பாங்க, ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக இதாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கும், நடக்க முடியாதவங்களா இருப்பாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி they are prone to many problems actually where they can neglect their hygiene part actually. So இதனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த ஜெனிட்டல் ஏரியாஸில், இந்த உடம்பு முதுகு பின்னாடி அவங்க கையெல்லாம் எங்கெங்கெல்லாம் எட்டலையோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஜீன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும். அதனால கூட வந்து இச்சிங் வரதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த பேஷண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நம்ம சீனியர் சிட்டிசனில் வந்து பார்க்கும்போது நான் வந்து ஆன்செட் ஆஃப் த டிசீஸ், எப்படி ஆன்செட், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வி லாஸ்ட் லொக்கேஷன், எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு, எந்த இடத்துல இருக்குதுன்றதை பார்ப்போம். கேரக்டர் ஆஃப் இச்சிங், அதாவது அந்த இச்சிங் வந்து எப்படி இருக்குது, ஆக்சுவலாக எந்த மாதிரி டைமில் அக்ரவேட் ஆகுது, எந்த மாதிரி டைமில் கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி லோக்கலைஸ்டாக இருக்கா, இல்லை வந்து அது ப்ராக்ரஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுதா அப்படின்றத பார்ப்போம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் வச்சா கம்மியாக இருக்குது டாக்டர், இல்லை வந்து ஒத்தரம் வச்சா சுடு தண்ணியை வச்சா கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி அக்ரவேட்டிங் அண்ட் அமிலிரேட்டிங் ஃபேக்டர்ஸ், இது என்னென்ன ரீசனால அதிகமாகுது, என்னென்ன ரீசனால அமிலிரேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அது மாதிரி அக்யூட்டா கிரானிக்கா அப்படின்னு பார்ப்போம். 6 வீக்ஸ்க்கு கம்மியாக ஒரு இச்சிங் இருக்குது அப்படின்னா அது அக்யூட், அது வந்து ரிவர்சிபிள். அதே ஒரு 6 வாரத்துக்கு மேலே இச்சிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் இர்ரிவர்சிபிள், அது கிரானிக்காக இருக்கலாம். அதே மாதிரி இச்சிங் வந்து ரொம்ப சிவியராக அவங்க ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருக்குதா அப்படின்றத பார்ப்போம். சில இடத்துல ரேஷில் வந்து இச்சிங், அதாவது அந்த ரேஷ் இச்சிங் இருக்கும், சில வந்து இச்சிங் இல்லாத வெறும் ரேஷஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏதாவது லேட்டஸ்ட்டாக ஏதாவது மெடிசன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, இப்போ டாக்டர் பார்க்கும்போது புதுசாக ஏதாவது மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதனால அது இச்சிங் ட்ரிகர் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டோசேஜ் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட இட் கேன் ஹேவ் அன் அட்வர்ஸ் ரியாக்ஷன். ஆக்சுவலாக அவங்க உடம்பு அதை வந்து அந்த மருந்து ஏற்றுக்கலன்னா முதல் மேனிஃபெஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அது இச்சிங்காக தான் இருக்கும். இல்லை திடீர்னு சீனியர் சிட்டிசன்ஸ் ஓவர் த கவுண்டர் போய் மெடிசன்ஸ் வாங்கி பக்கத்தில் இருக்க ஃபார்மஸில் போய் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்களா, அது கூட நாங்கள் பார்ப்போம். ஏன்னா நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா இவங்க டாக்டர் போய் பார்க்க முடியலன்ட்டு பக்கத்தில் இருக்க ஃபார்மஸில் போய் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க.
சம்டைம்ஸ் அதனால கூட இந்த இச்சிங் சென்சேஷன் இருக்குது. இல்லைன்னா யூஸ் ஆஃப் எனி காஸ்மெட்டிக்ஸ், இப்போ திடீர்னு ஏதாவது டியோட்ரண்ட் மாற்றிருக்காங்களா இல்லை காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அவங்களோட டயட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்களோட டயட் ப்ராப்பராக இல்லைன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் இருக்கும், அதனால கூட இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அது மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன், அவங்க எங்கே இருக்காங்க, எந்த மாதிரி ஏரியாவில் இருக்காங்க, அவங்க சுற்றி இருக்க ஏரியாவில் பொல்யூஷன் இருக்கா, டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அது எக்ஸ்போஸ் டு எனி ஸ்கின் கான்டாக்ட்ஸ் வித் இன்ஃபெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்க கிட்ட இருந்து உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருக்கான்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது தான் ஹோலிஸ்டிக்காக வந்து we can approach the skin itching in elderly. Next important topic வந்து investigations for people who are coming with skin itching. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டோட்டல் பிளட் கவுண்ட் எடுக்க சொல்லுவோம். ஸோ தட் we will see the blood parameters அது எல்லாமே நார்மலாக இருக்கான்றது பார்ப்போம். ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி chronic renal failure is an important cause for itching. அதனால உங்களோட ரீனல் பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது செக் பண்ணுவோம். யூரியா, கிரியாட்டினின் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது பார்ப்பாங்க. அடுத்து வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எதுக்கு பார்க்குறோம்னு சொன்னால் இந்த க்ரானிக் லிவர் ஃபெயிலியர்லையுமே இந்த இச்சிங் வரும். இந்த க்ரானிக் லிவர் ஃபெயிலியர் வந்து இட் கேன் ஹேப்பன் டியூ டு ட்ரக், ஏதாவது மெடிசன்ஸ் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா அதனால வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை ஆல்கஹால்னால ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை ஒரு இன்ஃப்ளமேஷன் ஹெப்படைட்டிஸ் நடக்குது அப்படின்னா அதனால கூட வந்து லிவரில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி ஹைப்போதைராய்டிசம்னு வரும், ஹைப்போதைராய்டிசம்லேயும் வரும். ஸோ தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்ப்போம். இதுதான் வந்து பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஆக்சுவலாக ஃபைனலி வாட் ஆர் த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்கின் இச்சிங் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெடிக்கேஷன் வரைக்கும் போகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் த கம்ப்ளைண்ட்ஸ். பேசிக்காக நான் இப்போ சொல்கிறது வந்து ஜென்ரல் டிப்ஸ். ஆக்சுவலாக வேறு யூ கேன் ட்ரை திஸ், இட் வில் மேக் யூ பெட்டர். ஆக்சுவலாக இஃப் யூ ஹேவ் இச்சிங் ப்ராப்ளம், குயிக் கூல் ஷவர்ஸ் எடுக்கலாம். நம்ம ஒரு சின்ன தண்ணியை ஊற்றும் போது ஆக்சுவலாக வந்து இட் கேன் கிவ் சம் ரிலீஃப், ஒரு இச்சிங் ரிலீஃப் கொடுக்கும். சோப் ஃப்ரீ சப்ஸ்டியூட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சோப் கெமிக்கல் ரிலேட்டட் இதை போட்டு குளிக்காமல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப் அது மாதிரி போட்டு கொஞ்சம் குளிக்கலாம். அதே மாதிரி குளிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் துணியில் வந்து நல்லா ரப் பண்ணாமல் பேக் பண்ணி எடுக்கலாம். ஆக்சுவலாக ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ரொம்ப நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா ஈவன் தட் கேன் ஆல்சோ லீட் டு சம் ரேஷஸ் அண்ட் இச்சிங் இருக்கும். அதே மாதிரி அவாய்ட் எக்ஸசிவ் ஈட்டிங் இன் வின்டர் கிளைமேட்ஸில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் பிளாங்கெட்ஸ் போடுறது அது மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி மினிமைஸ் டைரக்ட் கான்டாக்ட் வித் உள்ளன் அண்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். ஏன்னா ஜென்ரலாக வயசாக இந்த உள்ளனும் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸுமே வந்து இட் கேன் லீட் டு இச்சிங். ஆக்சுவலாக அதே மாதிரி கீப் யுவர் ஃபிங்கர் நெயில்ஸ் ட்ரிம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நிறைய சீனியர்ஸ் பார்க்க முடியுது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோம்பேறித்தனத்தினால நெயில்ஸை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வளர்த்துட்டு இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த இச்சிங் சென்சேஷன் இருக்கும் போது அவங்க அறியாமல் சொரிஞ்சு விட்டுருவாங்க. நைட் தூங்கும் போது இல்லை வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சொரிஞ்சு விடும் போது அதனால் சம்டைம்ஸ் இட் கேன் லீட் டு ப்ளீடிங் ஆல்சோ. ஸோ அதனால் வந்து உங்களோட நெயிலோட ஹைஜீன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் யூ ஹவ் டு கட் யுவர் நெயில்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ வீக். ஆக்சுவலாக அது வந்து டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைனல் பாட்டம் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இச்சிங் இன் எல்டர்லி இஸ் மல்டி ஃபேக்டோரியல். ரொம்ப நிறைய ஃபேக்டர்ஸ்னால வருது, அதனால சிங்கிள் பின் பாயிண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால எர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காசேட்டிவ் அண்ட் எக்ஸாஜரேட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது எந்த காரணத்தினால இச்சிங் வருது, இல்லை இருக்கிற இச்சிங் எந்த காரணத்தினால அதிகமாச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மே அலோ ப்ராம்ப்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு we can control the intensity of the itching. எர்லி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ஒரு டாபிக்கல் ஆயின்மெண்ட் இல்லை ஒரு டாக்டர் போய் பார்த்து ஒரு ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது டெஃபினட்டாக உங்கள் இச்சிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் யுவர் இச்சிங் கர்னல். தெர் மே பி a systemic problem which is involved ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் லோக்கல் ப்ராப்ளமாக அதை பார்க்காம ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். டெஃபினெட்லி if you are above 65 years, please share this video with all your senior citizen friends and your family members. Actually, keep watching. Thank you.